வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தாமரையிலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு. தண்ணீரை அண்டவிடாத தாமரை இலைகள். குளங்களில் தண்ணீரிலேயே மிதந்து அதிலேயே மிதந்து கொண்டு வளரும் தாமரையானது கொஞ்சமும் நன்றி இல்லாமல் அந்த தண்ணீரையே தனது இலைகளின் மேல் படாமல் தவிர்ப்பது எதனால் என்பதை பார்ப்போம். தாவரங்களின் இலைகளில் செல்லுலோஸ் மற்றும் கியூட்டின் ஆகிய இரண்டு மெழுகு போன்ற படலங்கள் இலைகளின் செல்களை உள்ளும் புறமும் மூடி வைத்திருக்கின்றன. இந்த மெழுகு படலமானது இலைகளுக்கு உள்ளாக நுண்கிருமிகள் நுழையாமல் இருக்கவும், எளிதில் ஈரப்பதத்தில் அழுகி போகாமல் இருக்கவும், தாவரத்தின் நீர் ஆவியாவதை தடுக்கும் விதத்திலும் அமைந்திருக்கின்றன. தண்ணீரில் மிதக்கும் தாமரையை பொறுத்தவரை அதன் இலைகளில் இந்த மெழுகு படலமானது மற்ற தாவரங்களை காட்டிலும் அதிகமாக படர்ந்து இதன் மீது தண்ணீர் படும் பொழுது இலையானது தண்ணீரில் நனையாமல் தண்ணீர் ஒட்டாமல் ஓடிவிடும் தன்மையை பெற்றுள்ளன. தாமரையானது தண்ணீரில் வளரும் தாவரமானதால் அதன் இலைகள் தண்ணீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டு தண்ணீரின் மட்டம் உயரும் பொழுது தாமரை செடியின் தண்டுகளும் அதன் வளைவுகளை சரி செய்து கொண்டு அதன் இலைகள் தண்ணீரின் மேலேயே மிதக்கும்படி பார்த்து கொள்ளுகின்றன. மேலும் தாமரை பூவின் மொட்டுக்களும் பூக்களும் தண்ணீருக்கு மேலே பூப்பதால் அதற்காகவும் இலைகள் மிதக்க வேண்டியுள்ளது. மழை பெய்யும் பொழுது இலைகளின் மேற்பரப்பில் மழை துளிகள் வேகமாக விழும் பொழுது இலைகளின் மேற்பரப்பு சேதமடையாத அளவிற்கு அவைகள் மேடு பள்ளங்களுடன் அமைந்திருப்பதும் இந்த இலைகளின் சிறப்புத்தன்மை ஆகும். இவ்வாறு தாவர இலைகளுக்கே உண்டான பொதுவான அம்சத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தண்ணீரிலேயே வளர வேண்டிய தாமரையானது அந்த தண்ணீர் தனது இலைகளின் மேற்பரப்பில் ஒட்டாமல் உருண்டோடும் சிறப்பு இயல்புகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.